क्लास 7 नई बाल सुलभ मालांग्र बुक्ல செகண்ட் லெசன் चमकते सितारे ஷைனிங் ஸ்டார்ஸ். இந்த லெசன்ல ரெண்டு இந்தியன் ஃபேமஸ் விமன் பேட்மிண்டன் பிளேயர்ஸ் சாய்னா நேவால் அண்ட் பிவி சிந்து பத்தி பார்க்க போறோம். पाठ प्रवेश इंट्रोडक्शन. खेल एक ऐसी क्रिया है जो मन तथा शरीर दोनों में स्फूर्ति, शक्ति और साहस भर देती है. ஸ்போர்ட்ஸ் அல்லது கேம்ஸ் வந்து எப்படி ஒரு ஆக்ஷன்னா இட் கிவ்ஸ் எனர்ஜி, சக்தி, பவர் அண்ட் கரேஜ் டு போத் மைண்ட் அண்ட் பாடி. खेल को खेलने वाला खिलाड़ी कहलाता है. இந்த மாதிரி கேம்ஸ் விளையாடுறவங்கள we call them players. कुछ खेल इंडोर गेम्स होते हैं अर्थात अंदरूनी जगहों पर खेले जाते हैं जैसे कैरम, शतरंज आदि. So few games are indoor games. In other words உள்ள விளையாடுறது like they are played inside like कैरम, chess இந்த மாதிரி கேம்ஸ்லாம் indoor games. कुछ outdoor games होते हैं अर्थात बाहरी जगहों या मैदानों में खेले जाते हैं जैसे हॉकी, क्रिकेट आदि. So few games happen to be outdoor games. அது வந்து in other words வெளியில விளையாடுவோம் like in groundsலலாம் விளையாடுறது like example ஹாக்கி, கிரிக்கெட் இந்த மாதிரி கேம்ஸ்லாம். बैडमिंटन बाहर और अंदर दोनों जगहों पर खेला जाता है. ஆனா பேட்மிண்டன் வந்து இட்ஸ் பிளேட் போத் அவுட் சைட் ஆஸ் வெல் அஸ் இன்சைடு. அது எப்படி இன்சைடு விளையாட முடியும்? நாட் வீட்டுக்குள்ள கிடையாது. இது வந்து என்ன சொல்றாங்கன்னா ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு கோர்ட் இருக்கும்ல, லைக் க்ளோஸ்டு கோர்ட்னா இந்த மேலே வந்து ரூஃப் மாதிரி போட்டு கவர் பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி கோர்ட்லாம் இருக்கும். ஸோ बैडमिंटन इज वन सच गेम विच इज प्लेड बोथ आउटसाइड एंड इनसाइड. इस पाठ में बैडमिंटन के चमकते हुए दो भारतीय खिलाड़ियों का वर्णन है. இந்த லெசன்ல பேட்மிண்டன் ஃபீல்டில் ஸ்போர்ட்ஸில் ஷைன் ஆயிட்டு இருக்க ரெண்டு இந்தியன் பிளேயர்ஸ் பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. आपको कौन सा खेल खेलना अच्छा लगता है? உங்களுக்கு என்ன மாதிரி கேம்ஸ்லாம் விளையாட பிடிக்கும்? खेलना क्यों आवश्यक है? Why do you need to play? भारतीय खिलाड़ियों की निष्ठा और खेल के प्रति सच्चे रुझान के बारे में आप सब जानते ही हैं. இந்தியன் பிளேயர்ஸோட டெடிகேஷன் அண்ட் டிவோஷன் பற்றியும் அவங்களோட ட்ரூ டேலண்ட் பற்றியும் உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். भारत में पुरुषों एवं महिलाओं दोनों ने खेल की दुनिया में बहुत नाम कमाया है और अंतर्राष्ट्रीय प्रसिद्धि प्राप्त की है. இந்தியாவில் போத் மென் அண்ட் விமன் ரெண்டு பேருமே இந்த ஸ்போர்ட்ஸ் வேர்ல்டில் அவங்களுக்குன்னு நிறைய பேர் சம்பாதிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் புகழும் பெற்றிருக்காங்க. भारत की दो बैडमिंटन खिलाड़ियों ने भारत का नाम रोशन किया है और विश्व में अपनी पहचान बनाई है. இந்தியாவில் உள்ள ரெண்டு பேட்மிண்டன் பிளேயர்ஸ் நம்ம இந்தியாவோட வந்து நேம் நல்லா ஃபேமஸ் படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இன்கே நாம் ஹே சாய்னா நேவால் அண்ட் और பிவி சிந்து. ஸோ தோஸ் நேம்ஸ் ஆர் சாய்னா நேவால் அண்ட் பிவி சிந்து. फर्स्ट बैडमिंटन प्लेयर पति पाकलाम. साइना नेहवाल. साइना नेहवाल का जन्म हरियाणा राज्य के हिसार नामक स्थान पर 17 मार्च 1990 को हुआ था. साइना नेहवाल बर्थ इट हैपेंड ऑन 17 मार्च 1990 in a place called हिसार which is in हरियाणा स्टेट. उनके पिता का नाम डॉक्टर हरवीर सिंह तथा माता का नाम उषा नेहवाल है. साइना नेहवाल அப்பா பேரு हरवीर सिंह, अम्मा பேரு उषा नेहवाल. उनको बैडमिंटन खेल के प्रति रुचि अपने माता पिता से विरासत के रूप में प्राप्त हुई. साइना नेहवाल இந்த बैडमिंटन விளையாடுறதுக்கான இன்ட்ரெஸ்ட் தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட இருந்து இன்ஹெரிட் ஆச்சு. उनके पिता ने ही साइना नेहवाल को बैडमिंटन खेलने के लिए प्रोत्साहन दिया था. साइना नेहवालोடைய அப்பா தான் அவங்களுக்கு बैडमिंटन விளையாடுறதுக்காக என்கரேஜ்மெண்ட் கொடுத்தாங்க. उस बालिका ने 8 साल की उम्र में ही पिता के सुझाव पर बैडमिंटन का खेल श्री नैनी प्रसाद के शिक्षण निर्देशन में शुरू किया. So when Saina Nehwal was 8 years old girl, அந்த ஏஜ் 8 years old இருக்கும் போதே அவங்க தன்னுடைய அப்பாவோட சஜஷன் படி ஸ்ரீ நைனி பிரசாத்ங்கிறவர்கிட்ட டீச்சிங் அண்டர் ஹிஸ் டீச்சிங் அண்ட் கைடன்ஸ் ஷீ ஸ்டார்டட் ப்ராக்டிசிங் பேட்மிண்டன். ஸோ நைனி பிரசாத்ங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் கோச். उसके बाद उन्होंने अपना प्रशिक्षण श्री SM आरिफ जो द्रोणाचार्य पुरस्कार के विजेता थे के निर्देशन में पूर्ण किया.
லேட்டர் ஆன் நைனி பிரசாத்துக்கு அப்புறம் சைனா நேவால் தன்னுடைய ட்ரைனிங்கை எஸ்எம் ஆரிஃபுங்கிறவருக்கு அடியில் கம்ப்ளீட் பண்ணாங்க. எஸ்எம் ஆரிஃபுங்கிறவர் ஹி வாஸ் அ द्रोणाचार्य अवार्ड विनर। बाद में हैदराबाद स्थित गोपीचंद बैडमिंटन अकादमी साइना नेहवाल के प्रशिक्षण की केंद्र बिंदु बनी, जहां उन्होंने अपनी इस योग्यता के विकसित किया। सो लेटर ऑन ஹைதராபாத்ல இருக்கிற கோபிச்சந்த் பேட்மிண்டன் அகாடமியில் சைனா நேவால் வந்து தன்னுடைய ட்ரைனிங் சென்டர் பாயிண்ட்டை ஆக்கினாங்க. அங்கே தான் அவங்க தன்னுடைய அந்த பேட்மிண்டன் எபிலிட்டியை நல்லா டெவலப் பண்ணாங்க. ஸோ மொத்தம் 3 இடத்துல சைனா நேவால் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க. நைனி பிரசாத்ங்கிறவருக்கு அடியில், நெக்ஸ்ட் எஸ்எம் ஆரிஃபுங்கிறவர் கீழே, நெக்ஸ்ட் கோபிச்சந்த் பேட்மிண்டன் அகாடமியில் அங்கே போய் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க. सन 2006 में साइना ने राष्ट्रीय चैंपियन बनकर तथा 2 बार एशियन सैटेलाइट बैडमिंटन टूर्नामेंट जीतकर इतिहास बनाया। In the year 2006, Saina Nehwal became the national champion and she created history by winning Asian Satellite Badminton Tournament twice. यह श्रेय प्राप्त करने वाली वे प्रथम भारतीय महिला थी. So she was the first Indian woman to get this credit. उसी साल साइना फिलीपाइंस ओपन जीतने वाली दूसरी भारतीय महिला बनी. The same year she was the second Indian woman to win the Philippines Open tournament. अंतर्राष्ट्रीय बैडमिंटन खेल के आयोजित कार्यक्रम में उनका योगदान इस प्रकार है. इंटरनेशनल बैडमिंटन टूर्नामेंट साइना नेहवाल contributions are as follows. सन 2009 में इंडोनेशिया ओपन में चाइना की वांग लिंग को हराकर BWF सुपर सीरीज जीती. इन द ईयर 2009, साइना नेहवाल वन द इंडोनेशिया ओपन सुपर सीरीज बाय बीटिंग चाइनीज प्लेयर वांग लिंग. सन 2010 में सिंगापुर ओपन सुपर सीरीज में चीन की खिलाड़ी को हराकर विजयी रही. In the year 2010, Saina Nehwal won the Singapore Open Super Series by beating Chinese player. सन 2012 में लंदन ओलंपिक्स में कांस्य पदक. In the year 2012, she won a bronze medal in the London Olympics. सन 2014 में PV सिंधु तथा 2015 में कैरोलिना मैरिन को सैयद मोदी इंटरनेशनल में हराकर विजयी रही. She won 2 in the 2 continuous years, 2014லையும் 2015லையும் நடந்த சையத் மோடி இன்டர்நேஷ்னலில் அவங்க தான் வின் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் 2014ல் பிவி சிந்துக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ணி வின் பண்ணாங்க. 2015ல் கேரோலினா மேரின் எதிராக விளையாடி வின் பண்ணாங்க சையத் மோடி इंटरनेशनल टूर्नामेंट. नेक्स्ट सन 2017 में मलेशिया मास्टर्स में विजयी रही. इन द ईयर 2017 शी वाज द विनर ऑफ मलेशिया मास्टर्स. सन 2018 में इन्होंने दूसरा राष्ट्रमंडल खेलों का स्वर्ण पदक जीता. इन द ईयर 2018 शी वन द गोल्ड मेडल सेकेंड टाइम इन द कॉमनवेल्थ गेम्स. अंतर्राष्ट्रीय स्तर पर उन्होंने बैडमिंटन खेल में द्वितीय श्रेणी का स्थान प्राप्त किया. इंटरनेशनल लेवल बैडमिंटन गेम्स साइना नेहवाल गॉट सेकेंड रैंक. सबसे बड़ी उपलब्धि उनकी यही है कि वे प्रथम भारतीय महिला हैं जो ओलंपिक खेल में बैडमिंटन के क्वार्टर फाइनल्स तक पहुंची. எல்லாத்த விடையும் பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட் சைனா நேவால்து என்னன்னா, ஷி வாஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் டு என்டர் क्वार्टर फाइनल्स इन ओलंपिक गेम्स. 2009 to 2010 में उनको अंतर्राष्ट्रीय टूर्नामेंट के उच्च खेल प्रदर्शन के लिए राजीव गांधी खेल रत्न पुरस्कार से विभूषित किया गया. 2019-2010ல இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்ல நல்லா விளையாடி நல்ல டேலண்ட் டிஸ்பிளே பண்ணதுக்காக ஷி வாஸ் ஹானர்டு வித் ராஜீவ் காந்தி खेल रत्न अवार्ड. 2016 में उनको पद्म भूषण से सम्मानित किया गया. इन द ईयर 2016 शी वाज हॉनर्ड विथ पद्म भूषण अवार्ड बाय द इंडियन गवर्नमेंट. ஸோ இன்னொரு பேட்மிண்டன் பிளேயர் பற்றி பார்க்க போகிறோம், பிவி சிந்து. पीवी सिंधु पूर्व वॉलीबॉल खिलाड़ी पीवी रमन और पी विजया की पुत्री हैं. पीवी सिंधुங்கிறவங்க ஃபார்மர் வாலிபால் பிளேயர்ஸ். पीवी रमन and पी विजयाவோட டாட்டர்.
उनका जन्म 5 जुलाई 1995 को हुआ था. அவங்களுடைய birth வந்து happened on 5 जुलाई 1995. उनके पिता को वॉलीबॉल खेल के लिए वर्ष 2000 में भारत सरकार द्वारा अर्जुन पुरस्कार प्राप्त हुआ था. பிவி சிந்துவோட அப்பா பிவி ரமன் அவங்களுக்கு வாலிபால் கேம்ஸ்க்காக 2000 இந்த இயர் 2000ல பாரத் கவர்மெண்ட் அர்ஜுனா அவார்டு கொடுத்தாங்க. அர்ஜுனா அவார்டும் ஸ்போர்ட்ஸ்ல சிறந்தவங்களுக்கு கொடுக்குற அவார்டு. इनके माता पिता दोनों ही वॉलीबॉल के खिलाड़ी थे, परंतु पीवी सिंधु ने बैडमिंटन चैंपियन पुलेला गोपीचंद से प्रभावित होकर बैडमिंटन को अपना कैरियर चुना. இவங்களோட அப்பா பிவி சிந்துவோடைய அப்பா அம்மா 2 பேருமே ஆக்சுவலாக வாலிபால் பிளேயர்ஸ். பட் ஆனால் பிவி சிந்து மட்டும் பேட்மிண்டன் சாம்பியன் புலேலா கோபிச்சந்துங்கிறவங்க அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இம்ப்ரெஸ் ஆகி बैडमिंटन தான் தன்னுடைய करियरा चूज பண்ணாங்க. पीवी सिंधु ने 8 साल की उम्र से ही महबूब अली के मार्गदर्शन में बैडमिंटन सीखा. पीवी सिंधु when she was 8 years old அப்பவே மெஹபூப் அலிங்கிறவங்களோட கைடன்ஸ் கீழே बैडमिंटन வந்து கத்துக்கிட்டாங்க. बाद में वे हैदराबाद स्थित पुलेला गोपीचंद की अकेडमी में शामिल हो गई. लेटर ऑन she got connected with पुलेला गोपीचंद अकेडमी which is situated in Hyderabad. पीवी सिंधु ने 2009 में हुए सब जूनियर एशियाई बैडमिंटन चैंपियनशिप में कांस्य पदक जीता. पीवी सिंधु in the year 2009 she got bronze medal in सब जूनियर एशियन बैडमिंटन चैंपियनशिप. फिर 2010 में ईरान फज्र इंटरनेशनल बैडमिंटन चैलेंज में रजत पदक जीता. देन in the year 2010 she got silver medal in ईरान फज्र इंटरनेशनल बैडमिंटन चैलेंज. उसी साल 2010 के थॉमस और ऊबर कप के दौरान सिंधु भारत की राष्ट्रीय टीम में भी शामिल हो गई. So in the same year 2010 ला she was included, PV Sindhu was included in Indian national बैडमिंटन टीम ला she was included during the Thomas and Uber Cup. उन्होंने बैडमिंटन की कई खेल प्रतियोगिताओं में भाग लिया. She participated in many sports competition in बैडमिंटन. कुछ में हारी तो कुछ में शानदार जीत हासिल की. கொஞ்சம் கேம்ஸ்ல அவங்க வந்து she lost, but in few games she got fabulous victories. பெரிய வின்லாம் பண்ணியிருக்காங்க அவங்க. सन 2013 1 दिसंबर को सिंधु ने कनाडा की मिशेल ली को हराकर मकाऊ ओपन ग्रैंड प्री गोल्ड का महिला सिंगल्स का खिताब जीता. On 1 December 2013 PV Sindhu won the Macau Open Grand Prix Gold women's singles title by defeating Canada's Michelle Lee. इस खेल में 18 वर्षीय सिंधु ने सिर्फ 37 मिनट चले खिताबी मुकाबले में मिशेल ली को 21-15 से हराकर यह खिताब जीता था. இந்த விளையாடும் போது இந்த ஃபைனல்ஸ் விளையாடும் போது பிவி சிந்து வாஸ் ஜஸ்ட் 18 years old. அப்போது அந்த மேட்ச் வந்து ஜஸ்ட் 37 மினிட்ஸில் அந்த ஃபைனல்ஸ் டைட்டில் மேட்ச் வந்து டிஃபீட் பண்ணிட்டாங்க. யார்? மிஷேல் லீயை டிஃபீட் பண்ணாங்க. எப்படின்னா 21-15 ஸ்ட்ரெயிட் செட்டிலே அவங்க டிஃபீட் பண்ணி டைட்டில் வின் பண்ணாங்க மக்காவு ஓப்பன் கிராண்ட் பிரிக்ஸ். सरकार द्वारा 2013 में उनको अर्जुन पुरस्कार से सम्मानित किया गया. In the year 2016 she was honored with Arjuna Award by the Indian government. वर्ष 2016 में ब्राजील के रियो डी जेनेरो में आयोजित ग्रामकालीन ओलंपिक खेलों में महिला एकल स्पर्धा के फाइनल में पहुंचने वाली और रजत पदक जीतने वाली वे भारत की पहली महिला बनी. ஸோ இந்த இயர் 2016 பிரேசிலில் தான் பிரேசில் நகரமான ரியோ டி ஜெனிரோவில் சம்மர் ஒலிம்பிக்ஸ் நடந்தது. அந்த ஒலிம்பிக் கேம்ஸில் ஷி வாஸ் த ஃபஸ்ட் விமன் டு என்டர் இன் டு த ஃபைனல்ஸ். அதுவும் விமன் சிங்கிள்ஸ் பேட்மிண்டன் டோர்னமெண்ட்டோட ஃபைனல்ஸை என்டர் பண்ணுற ஃபஸ்ட் இந்தியன் விமன். அதுக்கப்புறம் ஷி வாஸ் ஆல்சோ த ஃபர்ஸ்ட் விமன் டு வின் த சில்வர் மெடல். அந்த ஃபைனல்ஸில் அவங்க ஆக்சுவலாக ஷி லாஸ்ட், அதனால கோல்டு மிஸ் பண்ணிட்டாங்க. ஷி வாஸ் ஏபிள் டு கெட் சில்வர் மெடல். ஷி பிகேம் த ஃபர்ஸ்ட் விமன் டு இந்தியன் விமன் டு கெட் த சில்வர் மெடல் இன் ஒலிம்பிக்ஸ்.
टोक्यो ओलंपिक 2020 में सिंधु ने बैडमिंटन महिला एकल वर्ग में कांस्य पदक जीतकर इतिहास रच दिया. நெக்ஸ்ட் 2016க்கு அப்புறம் 2020ல் வந்து ஜப்பானோட நகரமான டோக்கியோவில் ஒலிம்பிக்ஸ் நடந்தது. அப்போது பேட்மிண்டன் விமென்ஸ் சிங்கிள்ஸ் பேட்மிண்டன் கேட்டகரியில் இவங்க பிரான்ஸ் மெடல் வின் பண்ணி हिस्ट्री क्रिएट பண்ணாங்க. वे भारत की पहली 2 ओलंपिक पदक जीतने वाली महिला हैं. என்ன हिस्ट्री क्रिएट பண்ணாங்கன்னா she was the first Indian women to get 2 medals, 2 Olympic medals. அதாவது ஒன்று வந்து 2016ல் சில்வர், 2020ல் பிரான்ஸ் மெடல். 2 ஒலிம்பிக் மெடல்ஸ் வந்து விமன் இது வரைக்கும் வின் பண்ணதே இல்லை. ஷி வாஸ் PV சிந்து தான் ஃபர்ஸ்ட். सन 2016 में उनको राजीव गांधी खेल रत्न पुरस्कार मिला. In the year 2016, PV Sindhu got राजीव गांधी खेल रत्न अवार्ड. 2015 में सिंधु को पद्मश्री और सन 2020 में उनको पद्म भूषण से भी सम्मानित किया गया. In the year 2015, she was awarded with பத்மஸ்ரீ அவார்டு. அதுக்கப்புறம் 2020ல் பத்ம பூஷன் அவார்டும் கொடுத்து அவங்கள ஹானர் பண்ணாங்க இந்தியன் கவர்மெண்ட். साइना नेहवाल तथा PV सिंधु ने खेल जगत में अपनी मेहनत तथा लगन से यश हासिल किया है. நம்ம 2 பேர் பார்த்தோம்ல பேட்மிண்டன் பிளேயர்ஸ், சாய்னா நேவால் அண்ட் PV சிந்து. இவங்க 2 பேருமே ஸ்போர்ட்ஸ் வேர்ல்டில் அவங்க தன்னுடைய ஹார்ட் ஒர்க் மூலியமாகவும் டெடிகேஷன் மூலியமாகவும் நிறைய புகழ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ये दोनों हम सबके लिए प्रेरणा स्रोत हैं. இவங்க 2 பேருமே நம்ம எல்லாருக்குமே கிரேட் இன்ஸ்பிரேஷன். हमने सीखा what we have learnt. खेल मन तथा शरीर दोनों में स्फूर्ति साहस भर देता है. ஸ்போர்ட்ஸ் வந்து மனசுக்கும் உடம்புக்கும் போத் பாடி அண்ட் மைண்ட் ரெண்டுத்துக்குமே எனர்ஜி அப்புறம் கரேஜ் எல்லாம் கொடுக்குது. ஹமே பிரதிதின் खुली हवा में खेलना चाहिए. நம்ம தினமுமே நல்ல ஓப்பன் ஏர் இருக்கிற இடத்துல நல்ல ஓப்பன் ஸ்பேஸில் நம்ம விளையாடணும். தேங்க்யூ.